வணக்கம். நம்ம உடம்புல ஏற்படுற வாதம் என்பதை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். உதாரணத்துக்கு ஒரு எந்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் முக்கிய அமைப்பு இருக்குது. ஸ்பார்க்கு பொறி ஏற்படுது இல்லையா, அது நரம்புக்கு சமமாகும், நரம்பு அமைப்பாகும். உண்டாக்கும் சக்தி தான் வாதத்துக்கு ஒப்பாகும். அந்த நரம்பு பொறிக்க உண்டாக்குது இல்லையா, அந்த சக்தி தான் அதுக்கு வாதம்னு பேர். அச்சக்தி பேட்டரியும் இல்லை, மின்சாரத்தை போல் பார்க்கவும் முடியாது அதை, ஆனால் மின்சாரமும் கிடையாது. அதுதான் உயிர், பிராணன் சொல்கிறோம். அணு சக்தியாக நம்ம உடம்புல அது வாதம் விளங்குகிறது. பித்தம் கபங்களுக்கும் அது சக்தி கொடுக்குது. மார்பிள் பிராணவாயுவாக இருக்குது, இடையில் அபான வாயுவாக இருக்குது, வயிற்றில் சமான வாயுவாக இருக்குது, தொண்டையில் உதான வாயுவாக இருக்குது, உடல் முழுவதும் வியான வாயுவாக, மின்சார தலைமை சாலையிலிருந்து பெற்றுக்கொள்ளும் பல கிளை சாலைகளை போன்றதாகும் இந்த வாதம். அணுக்களோட வேலையை விருத்தி செய்யுது. குழந்தை பிறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வாதம்தான். அந்த வாதம்தான், அந்த வாயு தான் நம்ம உடம்புல இருக்க கழிவுகளையும் வெளியேற்றுது. வாதங்கிறது நோய் கிடையாது. வாதம் அதிகமாகாமல் நம்ம சரிவர உடம்பை வச்சுக்கணும். அதுக்கு நம்ம உணவு பழக்கத்தை மூலம்தான் நம்ம வாதங்களை சரியாக வச்சுக்கணும். வாயு பொருளான எந்த பொருளையும் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதை அளவாக வச்சுக்கணும். வாதம் உடம்புல இருக்கணும், ஆனால் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடாது. சமநிலையில் வச்சுக்கணும். வாதன்றது நோய் கிடையாது, அந்த உடம்புல நம்ம முக்கியமாக வேலை செய்யுது. வாழ்க வளமுடன்.